வணக்கம் நண்பர்களே. 9/6/2025 முதல் 15/6/2025 வரை வார ராசி பலன்கள். முதலில் சந்திராஷ்டமம் ராசியை பற்றி தெரிந்து கொள்வோம். மீனம் ராசிக்கு 9ஆம் தேதி காலை 11 மணி வரை சந்திராஷ்டமம். பின் மேச ராசிக்கு 9ஆம் தேதி காலை 11 மணியிலிருந்து 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி இரவு 9 மணி வரை சந்திராஷ்டமம். பின் ரிஷபராசிக்கு 11ஆம் தேதி இரவு 9 மணியிலிருந்து 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். மிதுனம் ராசிக்கு 14ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்தால் போதும். மற்ற புது வேலையோ புது முயற்சிகளிலோ வெளியூர் பயணங்களையோ போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் செய்தால் போதும். சந்திராஷ்டமத்தின் வீரியத்தை குறைக்க மற்றவருக்கு இனிப்பு வழங்குவதன் மூலம் குறைத்து கொள்ளலாம். இனி 12 ராசிக்கான ராசி பலன்கள். மேச ராசிக்கு இந்த வாரத்தில் அனைத்தும் சுகமாக இருக்கும். நன்றாக உறங்குவீர்கள். சொத்து சுகம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் எதையும் பிரம்மாண்டமாக ஆசைப்படாமல் போதும் என்ற மனதுடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானையும் வியாழக்கிழமையன்று குருவையும் தரிசித்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் ரிஷபராசிக்கு வருமான வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். சில தடைகள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கவும். உயர் அதிகாரிகள் மற்றும் பெரியவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசவும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வேலை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். தேவையற்ற மனப்பிரச்சனை மனக்கவலையை தள்ளி வைப்பது இந்த வாரத்தில் சிறந்தது. திங்கட்கிழமை அன்று அம்பாளை தரிசித்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் மிதுன ராசிக்கு இந்த ஜென்மக்குரு போதாத காலம். அவமானம், கண்டம், வருமான இழப்பு, பெயர் விஷயங்களில் கொஞ்சம் கெட்டுப்போவது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. இந்த ஒரு வருடம் ஜென்மக்குரு உங்களை பாடாய்படுத்தும். எனவே கவனமாக இருப்பது சிறந்தது. மிதுன ராசிக்கு தந்தைக்கு மருத்துவ செலவு உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது தடை உண்டாகும். அனைத்திலும் கவனமாக இருக்கவும். பெரியவர்களிடம் குழந்தைகளிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கவும். சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயர், விநாயகர் மற்றும் சனி பகவானை தரிசித்து வருவது நல்லது. வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வருவது மிக மிக நல்லது. கடக ராசிக்கு இந்த வாரத்தில் அனைத்தும் நன்றாக இருக்கும். நல்லபடியாக செல்லும். சொத்து விஷயங்களில் சிறு தடை மற்றும் தாமதம் உண்டாகலாம். பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற வீண் செலவுகளை குறைத்து கொள்வது இந்த வாரத்தில் நல்லது. வேலையில் நல்லது நடக்கும். கொஞ்சம் கஷ்டம் வரும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எதிலும் ஆடம்பரமாக ஆசைப்படாமல் போதும் என்ற மனதுடன் இருப்பது இந்த வாரத்தில் மிக மிக சிறப்பு. ஊர் தலைவர், பெரியவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமையன்று சனி பகவானையும் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயை வழிபட்டு வருவது நல்லது. திங்கட்கிழமை என்று அம்பாளை தரிசித்து வருவது மிக மிக நல்லது. சிம்மம் ராசிக்கு இந்த வாரத்தில் சகோதரர், மூத்த சகோதரர் மூலம் அனுகூலம் உண்டாகும். பெண்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும். வேலை விஷயங்களில் நல்லது நடக்கும். தொழில் விஷயங்களில் நல்லது நடக்கும். உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே காரணமாவீர்கள். இந்த வாரத்தில் அது நல்லது இருந்தாலும் தீயது இருந்தாலும் அதற்கு காரணம் நீங்களே ஆவீர்கள். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பயணங்களில் கவனம் தேவை. மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்தில் துர்க்கைக்கு அபிஷேகம் செய்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் கன்னி ராசிக்கு வருமான வாய்ப்பு அதிகரிக்கும். உங்கள் பேச்சு அதிகம் கவனிக்கப்படும். புதிய முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிக்கு தந்தை ஒத்துழைப்பு தருவார். பொதுமக்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். தந்தை மூலம் அனுகூலம் உண்டாகும். அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானை தரிசித்து வர நல்லது நடக்கும். துலாம் ராசிக்கு இந்த வாரத்தில் சுகமாக இருப்பீர்கள்.
வருமான வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி உண்டாகும். வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களுக்கு உதவுவார்கள். தந்தையிடம் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. சொத்து விஷயங்களில் சிறு தடை தாமதம் உண்டாகலாம். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை தரிசித்து வருவது நல்லது. இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து மூலம் அனுகூலம் உண்டாகும். பூர்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு. இந்த வாரத்தில் வேலையில் சுகமாக இருப்பீர்கள். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனைத்தும் அருமையாக நடக்கும். கண் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையற்ற பேச்சுக்கள், முயற்சிகளை குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் தொழில், வேலை சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை என்று அம்பாளை தரிசித்து வர நல்லது நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, புதிய முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகனம் வாங்கும்போது சிறிது தடை தாமதம் உண்டாகும். வேலையில் சிறிது கவனம் தேவை. உயர் அதிகாரிகள் உங்களை கவனிப்பார்கள். காதல் மற்றும் கூட்டாளி விஷயங்களில் மட்டும் மிக மிக கவனம் தேவை. மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். திங்கட்கிழமை என்று அம்பாளை தரிசித்து வர நல்லது நடக்கும். மகரம் ராசி நேயர்களே, உங்கள் பேச்சில் கவனம் தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது சிறிது தடை தாமதம் உண்டாகும். சொத்து சுகம், வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். கோபத்தை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது. வேலையில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். போதுமென்ற மனதுடன் இருப்பது சிறப்பு. சொத்து சுகத்தில் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வாரத்தில் போதுமென்ற மனதுடன் இருப்பது மிக மிக சிறப்பு. மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய பகவானை, சிவனை தரிசித்து வருவது நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்று துர்க்கை மற்றும் முருகனை தரிசித்து வருவது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் கும்பம் ராசி நேயர்களே, வருமான வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது நன்மை உண்டாகும். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் நம்மால் முயன்ற முயற்சியில் எடுத்தால் சிறப்பு உண்டாகும் அல்லது கஷ்டம்தான். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு. இந்த வாரத்தில் கூட்டாளிகள் மற்றும் நண்பர்கள் மூலம் பிரச்சனை, தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்வது நல்லது. தடை தாமதம் உண்டாகலாம் கூட்டாளிகள் மூலம். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியையும், வெள்ளிக்கிழமை என்று காமாட்சி மற்றும் மீனாட்சியை தரிசித்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் மீனம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் அனைத்தும் மிக மிக சிறப்பாக இருக்கும். வருமான வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய நபர் உங்களை தேடி வருவார்கள். புதிய முயற்சிக்கு தந்தை மற்றும் ஊர் தலைவர்கள் உதவுவார்கள். சொத்து சுகம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். சுகம் அதிகரிக்கும். அம்மனை தரிசித்து வருவது நல்லது. இந்த வாரத்தில் வேலையில் சிறிது தடை தாமதம் உண்டாகும். கூட்டாளிகள் மற்றும் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது. அவர்களிடம் எதிலும் பிரம்மாண்டமாக ஆசைப்படாமல் இருப்பது சிறப்பு. தாத்தா பாட்டிக்கு மருத்துவ செலவு உண்டாகலாம். கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை என்று விநாயகர், ஆஞ்சநேயர் மற்றும் சனி பகவானை தரிசித்து வருவது மிக சிறப்பு. நல்லது. நன்றி நண்பர்களே. பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் என்பது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் கடையில் வாங்குகிற பொருள்கள், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் ஆன்லைன் ஆப்பில் வாங்கி பயன்பெறலாம். அதுவும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இந்த பைமோட் ஆப்பில் மிக குறைவான விலையில் கிடைக்கும். இந்த பைமோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கும். டவுன்லோடு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பைமோட் ஆப்பை.